வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியை அரசு விழாக்களில் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கொண்டரசம்பாளையம் கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவில் வளாகத்தில் மௌலானந்தர் கலை கும்மி குழுவின் சார்பில் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200 கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய ஆடை அணிந்து பங்கேற்றனர். விநாயகர் துணையுடன் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ததை விளக்கும் பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடி நடனமாடி பார்வையாளர்களை கலைக்குழுவினர் அசத்தினர். இந்த கும்மியாட்டத்தை தாராபுரம், அலங்கியம், தளவாய்ப்பட்டினம், சத்திரம், கோவிந்தாபுரம், நஞ்சியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டுகளித்தனர். வள்ளி கும்மியாட்டம் குறித்து பயிற்சி ஆசிரியர்கள் கூறுகையில், கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மியாட்ட கலை புத்துயிர் பெற்று வருவதாகவும், பண்டை காலத்தில் கும்மியாட்டம் அனைவராலும் ரசிக்கப்படும் கலையாக இருந்தது என்றும் தெரிவித்தனர். காலத்திற்கேற்ப கும்மி பல்வேறு மாற்றங்களை கண்டு வந்துள்ளதாகவும், கோவில் திருவிழாக்களில் முளைப்பாரி எடுத்து கும்மி அடிக்கின்றனர் எனவும், நாட்டுப்புற பாடல்களும் பாரதியார், பாரதிதாசன் பாடல்களும் கும்மி அடிக்கும் போது பாடப்படுவதுண்டு எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். சங்க இலக்கியங்களான அகநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றிய குறிப்புகள் உள்ளன எனவும், திரைப்படம், ரேடியோ, தொலைக்காட்சி வளர்ச்சியாலும் மேற்கிந்திய இசையான பேண்ட் வாத்தியம் போன்றவற்றாலும் வள்ளி கும்மி மீது மக்களுக்கு நாட்டம் குறைய தொடங்கியதாகவும் அவர்கள் கூறினர். தற்போது வள்ளி கும்மி கலை வளர்ந்து வருவதாகவும், அரசு விழாக்களில் வள்ளி கும்மியாட்டத்தை நடத்த தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் பயிற்சி ஆசிரியர்கள் கேட்டுக் கொண்டனர்.